கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்தின் சின்ன கதை என்னன்னாக்கா, பஞ்சம் வந்துடுச்சு இல்லைங்களா? ஆதியாகமத்தில் நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டுக்கிறோம். பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ அவங்களோட சகோதரங்களாம் வந்து தானியம் வாங்குறதுக்கு வரும்போது அவங்க சகோதரன் கண்டு கொள்கிறாரு. அப்புறமேட்டு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு, நான் தான் யோசப்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அவங்க அப்பாவை கூட்டின்னு வர சொல்கிறாரு. அவங்க அப்பாவை கூட்டின்னு வரதுக்கு போகிறாங்க. இவரும் போகிறார், யோசப்பும் போயிட்டு அவங்க அப்பாவை கூட்டின்னு வராங்க. அப்போ கூட்டின்னு வந்து ரெண்டு பேரும் பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. யோசப்பு சொல்கிறாரு, உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அழுகுறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ செத்துட்டேன்னு நினச்சிருந்தேன், உன்னை பார்க்க வச்சார் தேவன், தேவனுக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுந்து பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு அவர் யோசப்பு, 7 வருஷம் பஞ்சம் இருக்குது இந்த உலகத்தில், அதில் இன்னும் 5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. 2 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க அங்கே எகிப்துக்கு வந்துடுங்க, உங்களுக்கு என்ன இருக்குது தேவையோ நான் சந்திக்கிறேன், தேவன் என்ன உயர்த்தி இருக்கிறாரு, என்ன ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ யாக்கோப்புடைய பசங்க, அவங்க மருமக பிள்ளைகள் எல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 66 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அப்போ 66 பேர் கணக்கு பண்ணால் யோசப்புடைய பசங்க அவங்க ஒய்ஃப் சேர்த்தா 70 பேர் கணக்கு ஆகிடுதுன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க மெய்ப்பனாக இருக்கிறதுனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நிற்க வச்சுட்டு அங்கே போகிறாரு. இப்போ யோசப்பு போய் அந்த ராஜா கிட்ட, பார்வோன் ராஜா கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவனுடைய தகப்பன் சகோதரங்களாம் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல இடம் கொடுக்கணும், என்ன வேலை பண்ணுறீங்க? அதை நான் மெய்ப்பனாக இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து வழி நடத்துகிறாருனாக்கா அவருக்கு செவி சாய்த்து நம்ம போகணுங்க. இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? நம்மளுக்கு தீமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், தேவன் வழி நடத்துகிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம போய்கொண்டே இருக்கணும். இப்போது 17 வருஷம் ஆகிடுதுங்க. புரியுதுங்களா? எவ்வளோ வருஷம் இருந்துச்சு நம்மளுக்கு பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம் இருந்துச்சு. அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு வேலை அதிகமாக இங்கே இருந்ததுனால இப்போ பறவனுடைய ஆடு மாடுகளெல்லாம் வந்து இவங்க வந்து மெச்சின்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளாவது இவங்களுடைய ஜனத்தொகை இவங்களுக்கு பெருகின்னு இருக்குது, வேலைகளும் நல்லா செஞ்சுன்னு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, மனசு வேதனையும் இல்லை, அங்கே இருக்கிறதுக்கும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோப்பு இறந்து போகிறத பார்க்குறோம் நம்ம. அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார், அவங்க பிள்ளைங்களை 12 பேரும் ஆசீர்வதிச்சு இது பண்ணுறாரு. யோசப்புடைய 2 பசங்களை கூட ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்ரகாம் வாங்கின இடம் இருக்குது, அப்ரகாமும் சாராலையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, ஈசாக்கும் ரபியாக்காவும் அங்கே தான் அடக்கம் பண்ணிக்கிறாங்க, நான் வரும்போது ராக்கேல் அங்கே தான் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன், நான் செத்துட்டுனாக்கா என்னை நீ அங்கே தான் அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற பிறகு அவர் இறந்து போகிறார். அவர் ரொம்ப அழுந்து வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாரு, அப்புறம் ராஜா கிட்ட சொல்லிட்டு எதுவுமே அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வர்றாரு. அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு இவங்க சகோதரங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, நம்மளை தம்பி ஏதாவது அடிச்சிடுவான், இல்லை தண்டனை ஏதாவது கொடுத்துருவான்ட்டு. அதுக்கு வாங்கினான்றாங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் செத்துட்ட பிறகு யாருக்கும் எந்த சண்டை வரக்கூடாது, சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு யோசப்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்னோடய சகோதரங்க, நீங்கள் எனக்கு கெட்டதான் நினச்சிங்க, அதாவது இவ்வளோ பேரை நான் காப்பாற்ற வேண்டிய விஷயத்தில் தேவனை அதை நல்லதாக செஞ்சுட்டாரு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எந்த காலத்துக்கும் உங்கள்ட்ட நான் சண்டை பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் நான் வழி நடத்துவேன் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த 46லேருந்து 50 வரைக்கும் இந்த 4 அதிகாரத்தில் நம்ம பார்த்தாக்கா இந்த மாதிரி கதைங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யோசப்பு சாவர மூமெண்ட் வருது. அப்போ யோசப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, இது மாதிரி நான் சாக போகிறேன், தேவன் வந்து உங்களை இங்கேருந்து அனுப்பி வைக்குவார், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க,
என்னுடைய எலும்புகளை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா அடக்கம் பண்ண இடத்துல பொச்சி வச்சுடுங்க சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் நம்மளுக்கு நிரந்தரம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு இன்னொருத்தரோட வீட்டுக்கு போகிறோம்னாக்கா, அந்த வீடு நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம வீடு நம்மளுக்கு சொந்தம். அப்போ தேவன் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாக்களிச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அவங்களுக்கு காணாத தேசத்தை வச்சுருந்தார், நம்மளுக்கு காணாத தேசத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அதை குறித்து நம்ம யோசனை பண்ணி கொண்டிருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த உலகத்தில் இந்த வீடு இது போதும், கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த வேதனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு பார்த்துன்னுக்குறோம். இது நம்மளது நிரந்தரம் இல்லை, இது சும்மா வாடகைக்கு கொடுத்துக்கிறாரு நம்மளுக்கு. புரியுதுங்களா? அதை கொஞ்சம் காலம் நம்ம இருந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். நம்மளுடைய ஊர் எதுங்க? காணாத தேசம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான வழிகளை நம்ம தேடணும். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாகுதுன்னு சொல்லி நம்ம இங்கேயே இருந்துட்டாக்கா அப்புறம் அடிமையாக தான் போவோம். நம்ம யாருக்கிட்ட? அவங்க யாருக்கிட்ட அடிமையாக போனாங்க? எகிப்து ராஜா கிட்ட அடிமையாக போனாங்க. யோசப்பை அறியாத ராஜா ஒருத்தர் வராருன்றது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் அங்கே அடிமையாகிடுறாங்க. 400 வருஷம் அடிமையாகிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகமே நம்மளுக்கு போதும், இதுவே போதும், இங்கேயே நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம இருந்தால் நம்ம இங்கேயே அடிமையாகிடும். இந்த உலகத்துக்கு அடிமையாகிடும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை நம்மளுக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்மளுடைய வழி இயேசு கிறிஸ்து நடந்து போன பாதையை பார்த்து கொண்டு நம்ம போகணும். அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். நம்ம புரியுதுங்களா? அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம பார்க்கணுங்க. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் சாமி. அப்பா வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர், இரக்கத்தின் தெய்வமே, ஏழைகளின் ராஜாவே, என்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. இந்த நாளை கொடுத்திருப்பா சோத்திரம். இந்த நாளிலுமாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கும் சோத்திரப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்துங்க. உம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் ஓடவும் வளரவும், உமக்கு சாட்சி கொடுக்கவும், நீதியின் வழியில் நடக்கவும், அனைவரும் நித்திய ஜீவனை சேரத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலத்தை தாங்க. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆக வேண்டும் தகப்பனே. எங்களுடைய பார்வையாலும் எங்களுடைய பேச்சாலும் எங்கள் சிந்தனையாலும் நாங்கள் பரிசுத்தராய் நீங்கள் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற்றிக்கொண்டு உமக்கு சாட்சி கொடுக்கும்படிக்கு உம்முடைய ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இரட்சகர் உம்முடைய குமாரமாய் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.